அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் சில வார்த்தைகளை ஆலோசனைகளாக நாம் தியானிக்க போகிறோம். இந்த வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு மனதோடு காணப்படுவோம். கர்த்தர் கொடுக்கிற காரியங்களை, என்னென்ன ஆலோசனைகளை கர்த்தர் இந்த நாளிலும் கொடுக்கிறாரோ அவைகளை கேட்டு அதன்படி வாழ நம்ம ஒருவருக்கும் கர்த்தர் கிருபை செய்யும்படியாக இந்த வேளையில ஒப்பு கொடுத்து முதலாவது ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை இந்த இடத்திலே ஆண்டவரே ஆலோசனையாக கொடுக்க ஆண்டவரே அடியோண்டிய ஆண்டவரே வார்த்தைகளோடு இருந்து நீர் இடைபெடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னென்ன காரியங்களை ஆண்டவர் இந்த இடத்துல வெளிப்படுத்த வேண்டுமோ ஆண்டவரே அந்தந்த காரியங்களை இந்த இடத்துல வெளிப்படுத்தவும் ஆண்டவரே, அவைகளை நாங்கள் தியானித்து பார்க்கவும் அதன்படி நடக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்படவும் நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உடைய பொற்பாத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசு நாமத்தில் ஜெபத்தை கேளும் பிதாவே, ஆமென். இந்த வேளையிலும் சற்று நேரம் ஆலோசனைக்காக நான் தெரிந்து கொண்ட வசனம் லூக்கா 5வது அதிகாரம் 32வது வசனம். லூக்கா 5வது அதிகாரம் 32வது வசனம். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன். இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது நீதிமான்களே அல்ல பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அழகாக சொல்கிறார். இந்த நாளிலும் இதை பற்றி சில காரியங்களை, அவர் அழைத்த அழைப்பு எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது, நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை பற்றி சில காரியங்களை நாம் இந்த நாளிலும் ஆலோசனையாக நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளில் ஆலோசனைக்காக தெரிந்து கொண்ட டைட்டில் நேசரின் சத்தம். அதாவது நம்முடைய நேசரின் சத்தம் என்ற தலைப்பின் கீழே சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். இந்த பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தவர் முதலாவதாக பார்க்கும்போது சொல்கிறார், என்னை நோக்கி பாருங்கள் என்று சொல்லி. அதாவது என்னை நோக்கி பாருங்கள் என்றவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த பழைய பாட்டின் காலத்துல பார்க்கும்போது என்னை நோக்கி பாருங்கள் என்று சொன்னவர் யார் என்று பார்க்கும்போது ஏசாயா 45வது அதிகாரம் 22வது வசனமும் 23வது வசனமும். ஏசாயா 45 22வது வசனமும் 23வது வசனமும். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவதில்லை என்கிறார். இந்த இடத்துல பார்க்கும் போதும் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, நான் இதை ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னால் படைக்கப்பட்ட சகல ஜனங்களே, என்னுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறது என்னை நோக்கி பாருங்கள் என்று சொல்லி. அதாவது நம்முடைய நாதர் இயேசு, அதாவது நம்முடைய சிருஷ்டிகரை நோக்கி பாருங்கள், அப்பொழுது என்ன பண்ணுவீர்கள்? ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த ரட்சிப்பை அருளுகிறவர் நான். என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். நான் தேவன், என்னை அன்றி வேறொரு தேவன் இல்லை என்று சொல்லப்படுகிறது. இன்னுமாக சொல்லப்படுகிறது, முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவதில்லை என்று சொல்லப்படுகிறது. அப்ப என்னை நோக்கி பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீர்கள்? ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டது என்று சொல்லி ஏசாயா 45வது அதிகாரம் 17வது வசனத்தை பார்க்கும்போது, ஏசாயா 45:17, இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினாலே ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். அப்ப அந்த ரட்சிப்பு எப்படிப்பட்ட ரட்சிப்பாம்? நித்திய ரட்சிப்பினாலே ரட்சிக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது. இந்த ரட்சிப்பினால் என்ன ஒன்று சொல்லப்படுகிறது என்றால், சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். அப்ப அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் அவர்களை காணப்படுகிற வேளையில நமக்கு என்ன இல்லையா? வெட்கம் இல்லை, கலக்கம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது இந்த நேரத்திலும் இந்த கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறது என்ன என்று சொன்னால், கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாக, இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் என்று இந்த வேதம் சொல்கிறது. இந்த இடத்துல அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிற நமக்கு வெட்கம் இல்லை, கலக்கம் இல்லை என்று சொல்லப்படுகிறது.
இதே தான் புதிய ஏற்பாட்டின் காலத்துல அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை பார்க்கும்போது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று இந்த அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். இந்த வசனத்தை முன்னாடி உள்ள வசனங்களை போய் பார்க்கும்போது, அதாவது 4வது அதிகாரம் ஒரு 11வது வசனத்தை வாசியுங்கள். 4:11. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூலைக்கு தலைக்கல்லானவர். அப்போ இந்த வீடு கட்டுகிறவர்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூலைக்கு தலைக்கல்லானவர் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த இடத்துலயும் இந்த புதிய ஏற்பாட்டிலையும் அவரை பற்றி சொல்லப்படுகிறது. அவர் என்னதுன்னா, அவர் மூலைக்கு தலைக்கல்லாய் காணப்படுகிறார், இவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று சொல்லி. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினாலே ரட்சிக்கப்படுவான். அவர் யார் என்று சொல்லப்படுகிறது என்று சொல்லும்போது அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை இந்த புதிய ஏற்பாடு அழகாக காண்பித்துக் கொடுக்கிறது. அதை எப்படி இன்னும் சொல்லும்போது, அவரது நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்பட இல்லை என்று ஆணித்தரமாக இந்த வேத வார்த்தை எடுத்து காட்டுகிறது. இன்னுமாக இது அந்த பிறப்பை குறித்து பார்க்கும்போது, மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனத்தை பார்க்கும்போது, மத்தேயு 1:21 யாராவது ஒரு வாசியுங்கள். ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு வார்த்தை, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்ப இந்த ஏசாயா தீர்க்கதரிசியில் அதை பார்க்கும்போது, சதா காலங்களில் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருக்கும்படியாக நித்திய ரட்சிப்பை கொடுக்கிறவர், அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்திலே காணப்பட்ட தேவனானவர், அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவராலே அன்றி ரட்சிப்பு வேறொருவாலும் கிடையாது. அவராலே ரட்சிக்கப்படுகிற நான் தேவன் என்று சொன்னவர், என்னை தவிர வேறொருவரும் இல்லை என்று சொன்னவர். இந்த அழகாக மத்தேயுல சொல்லப்படுகிறது, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்போ நம்மை உருவாக்கின தேவன் நம்மை மீட்கும்படியாக, நமக்கு ரட்சிப்பை அருளும்படியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து நமக்காக அடிக்கப்பட்டு பாவங்களை ஏற்றுக்கொண்டு நமக்காக ரட்சிக்கப்பட்ட தேவன் யார்? அவருடைய நாமம் என்னது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே நாமத்தின் மேல் நாம் என்ன வைக்க வேண்டும்? நம்பிக்கை வைக்கிற போது நாம் ரட்சிப்பை பெறுகிறவர்களாய் காணப்படுகிறோம். இந்த ரட்சிப்பு எப்படிப்பட்ட ரட்சிப்பாய் காணப்படுகிறது? நித்திய ரட்சிப்பாய் காணப்படுகிறது என்று வேதம் சொல்கிறது. இந்த நாட்களிலும் நாம் 1 யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்க்கும்போது, 1 யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இப்ப யோவான் அழகாக சொல்கிறார், நாங்கள் ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதுமா நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்லி. அந்த ஜீவ வார்த்தை யாரு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர். அப்போ அவர் யாரை குறித்து அறிவிக்கிறாராம்? இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கிறார். நம்ம சபை இந்த நாட்களில் எதை குறித்து அறிவித்துக் கொண்டிருக்கிறது? இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிறவர் ஒருவரே தேவன். அவர் நமக்காக, தேவனானவர் நமக்காக மாம்சமாக வெளிப்பட்டார் என்பதை தான் நம்முடைய சபை என்னது அறிவித்துக் கொண்டிருக்கிறது. இதைத்தான் இந்த நாள் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னை நோக்கி பாருங்கள் என்று சொன்னவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப நாம் யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? அந்த நித்திய ரட்சிப்புக்காக யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இரண்டாவதாக பார்க்கும்போது, என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னவர், அவருடைய சத்தம் எப்படி இருக்கிறது? என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனத்தை பார்க்கும்போது, மத்தேயு 11:28 பார்க்கும்போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்ப இது யார் சொன்னது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்ன வருத்தத்தோட? இந்த உலகத்துல, பாவம் நிறைந்த உலகத்துல
நீங்க பாவத்தினாலே நிறைந்து காணப்படலாம். ஆனாலும் இந்த வருத்தத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருக்க தேவையில்லை. பாவ வாழ்க்கையில நீங்கள் உழந்து கொண்டிருக்க தேவையில்லை. என்னை நோக்கி பாருங்கள், என்னை நோக்கி பார்க்கதோடு என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லி. அப்ப என்னிடத்திலே வரும்போது, என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லப்படுகிறது. இதே அதிகாரத்துல மத்தேயு 11வது அதிகாரம் எப்படி அந்த இளைப்பாறுதல் கிடைக்கிறது பார்க்கும்போது, மத்தேயு 11 29வது வசனமும் 30வது வசனத்தை பார்க்கும்போது, மத்தேயு 11 29 30 பார்க்கும்போது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். இப்ப இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, என்னிடத்தில் வாருங்கள், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்ப அந்த இதுல 29வது வசனம் பார்க்கும்போது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப நம்ம யாரை சார்ந்து கொள்ள வேணுமா? நுகம் என்னன்னா நமக்கு தெரியும் நினைக்கிறேன், யோக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஏர் மாடை பூட்டி இழுக்கிறதுக்காக யூஸ் பண்ற காரியம். அதுல 2 மாடுகள் இணைக்கப்பட்டிருந்தாலும் அதுல ஒரு மாடு கரெக்டான திசையில சொன்னா அது என்ன சொன்னோம், மற்றது என்ன பண்ணும், கரெக்டான பாதையில திசை திருப்பி கொண்டு போகும். அப்போ அந்த இது நம்ம யாரோடு இணைக்கப்பட வேண்டுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினோடு இணைக்கப்பட வேண்டும். அப்படி இணைக்கப்படுகிற வேளைகளில அந்த அந்த சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நாம என்ன பண்ணுகிறோம், பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். நான் அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக அது உங்களுக்கு என்ன, உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறதாய் காணப்படுகிறது. அந்த வருத்தத்தையும் அந்த பாரத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருக்க தேவையில்லை. என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு, கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்த்து, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்பதை நாம் தினமும் தியானித்து பார்த்து, அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களாக மாத்திரமல்ல, அவரே சார்ந்து ஜீவிக்கிற பிள்ளைகளாக காணப்படும் போது என்ன நடக்குமா, நம்முடைய சுமை லகுவாக மாற்றப்படுகிறது, நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிறது. இந்த இளைப்பாறுதல்னாலே நமக்கு பிரயோஜனம் உண்டான்னு கேட்டா பிரயோஜனம் உண்டு. அந்த இளைப்பாறுதல்னாலே நித்திய ஜீவனை நாம் என்ன பண்ண முடியும், சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அப்ப கர்த்தரிடத்தில் கற்றுக்கொண்டு அவரோடு இணைக்கப்பட்டிருக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிற வேளையில நம்முடைய சுமை எப்படி காணப்படுகிறது, இலகுவாக காணப்படுகிறது. நமக்கு என்ன கிடைக்கிறது, இளைப்பாறுதல் கிடைக்கிறது. அதுதான் வேதம் அழகாக சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லி, என்னை நோக்கி பாருங்கள் என்று சொல்லப்பட்டது. எப்படி சொல்லப்பட்டிருந்தது, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள். இந்த இடத்துல என்ன சொல்லுகிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் கொஞ்சம் பேர் இல்ல, 1-2 பேர் இல்ல, எல்லாரும். கர்த்தருடைய விருப்பம் ஏதா இருக்கிறது, எல்லாரும் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும், எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும், எல்லாரும் கர்த்தருக்கு நேராக திரும்ப வேண்டும், அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்பதே இந்த வேத வார்த்தைகள் அழகாக எடுத்து காண்பிக்கிறது. இன்னும் 3வதாக பார்க்கும்போது, என்னை பின்பற்றி வா என்கிற சத்தத்தை நாம் கேட்கிறோம். என்னை பின்பற்றி வா. மார்க்கு 10வது அதிகாரம் 21வது வசனம். மார்க்கு 10வது அதிகாரம் 21வது வசனம். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. இந்த காரியம், அந்த வேதத்தில் உள்ள இந்த காரியம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. இயேசு அவனை பார்த்து, என்ன அடுத்த வார்த்தை, அழகான ஒரு வார்த்தை, அவனிடத்தில் அன்பு கூர்ந்து. அப்ப ஒவ்வொரு மீதும் கர்த்தர் என்னது, அன்பு கூறுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஒவ்வொருவரையும் கூப்பிடுகிறார், நோக்கி பார் என்று சொல்கிறார், என்னை பின்பற்றி வா என்று சொல்கிறார். அந்த தேவன் அன்பு கூறுகிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த வேளையிலும் அந்த அன்பு கூறுகிற தேவன் நம்மிடத்துல ஒரு குறை உண்டு என்று சொல்லுகிற வேளையில, அந்த இடத்துல அந்த இதுக்கு முன்னத்த வசனத்தையும் வாசிங்க. ஒரு அதுக்கு முன்னாடி உள்ளது 17வது வசனத்துல இருந்து வாசிங்களேன்.
பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றார். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விட்டு தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். இப்போ இந்த இடத்துல அழகாக சொல்லப்படுகிறது என்னன்னா, அவர் புறப்பட்டு வழியில் போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்லா சொல்றான். என்ன எப்படி சொல்றான்? நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போ இயேசு சொல்கிறாரு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே. அப்ப இந்த இடத்துல அவர் மறைமுகமாக என்ன சொல்கிறாரு? நானே தேவன் என்பதை சொல்லி காண்பிக்கிறாரு. ஆனாலும் அவன் புரிந்து கொள்கிறது எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அவனிடத்து சொல்கிறாரு, கொடுக்கப்பட்ட கட்டளைகள், அதாவது வேதத்திலே நமக்கு இந்த நாளில் உள்ள காரியத்தை சொல்கிறேன், வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளை நீ கடைபிடிக்கிறாயா என்று சொல்லி கேட்கிற வேளையில எல்லாவற்றையும் நான் கடைபிடிக்கிறேன். அதாவது நம்ம இதுலயே இன்னொரு காரியத்தை சொல்லும்போது, நான் சிறு வயது முதலே என்ன பண்ணுகிறேன்? வார்த்தைகளை எல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறேன். நான் பாரம்பரியமாக யாராக இருக்கிறேன்? ஒரு கிறிஸ்தவனாய் காணப்படுகிறேன். எல்லாவற்றையும் செய்கிறேன். ஆனாலும் கர்த்தர் அந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்கிறாரு, இன்னும் என்னதான் உண்டாம்? ஒரு குறை உண்டு. அப்ப இந்த இடத்துல நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம எல்லாம் தெரிந்தவர்களாய் காணப்படலாம், எல்லாவற்றையும் பின்பற்றுகிறவர்களாய் காணப்படலாம், கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் காணப்படலாம். ஆனாலும் இந்த உலகத்திலே நாம் செல்கிற வேளைகளிலே அநேக காரியங்கள் நமக்கு எதிராக வருகிற நேரங்களில நாம் சூழ்நிலைகளினால் என்ன பண்ணுகிறோம்? வழி தவறுகிறவர்களாய் காணப்படுகிற வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை, அதாவது கர்த்தருடைய சத்தம் நம்மோடு இடைபடுகிற வேளைகளில, அந்த குறைவை உணர்த்துகிற வேளைகளில அந்த குறைவை விட்டு விடுகிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோமா என்பதுதான் என்னது இதுல உள்ள சுவாரஸ்யமான அந்த கதையாய் காணப்படுகிறது. அதாவது அது சொல்லுகிறாரு, போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதலே கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போதான் இயேசு அவரை பார்த்து சொல்கிறாரு, இன்னும் உன்கிட்ட என்ன இருக்கு? ஒரு குறைவு இருக்கு. நீ போய், அவன் ஐஸ்வர்ய சம்பந்தனாய் காணப்பட்டதுனால அவர் சொல்றார், உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விட்டு தரித்திரருக்கு கொடு என்று சொல்லி, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அப்ப விட்டு கொடுத்துட்டு அப்படியே போன்னு சொல்லி விடல இல்ல. அதுக்கு அடுத்து சொல்றாரு, பின்பு என்ன செய்யணுமா? நீ செய்ய வேண்டிய காரியத்தை, உன்னிலே காணப்படுகிற குறையை விட்டு விட்டு என்ன பண்ணணும்? என்னை பின்பற்றி வா. சிலுவையை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணணும்? என்னை பின்பற்றி வா என்று கூப்பிடுகிறவருடைய சத்தம். அப்ப இந்த இடத்துல அடுத்த வசனங்களை பார்க்கும்போது, அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோடே போய்விட்டான் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த இடத்துல அந்த ஐஸ்வர்யவான் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதாயிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்பதான் அதுல சீஷர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, அப்ப ஐஸ்வர்யவான்கள் யாருமே கர்த்தருடைய ராஜ்யத்தில் என்ன பண்ண மாட்டாங்களா? பிரவேசிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்கிறப்ப, அப்ப அதுலயும் கர்த்தர் கரெக்டா ஒரு ஆன்சர் கொடுக்கிறார். என்னது? அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் முதன்மையான நம்பிக்கையை வைக்கிறவன் அந்த பரலோக ராஜ்யத்துல என்ன பண்ண மாட்டான்? பிரவேசிக்க மாட்டான். அப்ப யாருக்குதான் முதன்மையான இடத்தை கொடுத்து வேணும்? கர்த்தருக்கு என்று முதன்மையான இடத்தை கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் அவரை பின்பற்ற வேண்டும். இந்த ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையை வைக்கிறவர்களாக அல்ல, அதாவது இந்த உலக பிரகாரமான காரியங்களின் மேல் நம்பிக்கையை வைக்கிறவர்களாக அல்ல, கர்த்தர் மீது நம்பிக்கையை வைக்கிறவர்களாக, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கர்த்தருக்கு மீது நம்பிக்கையை வைக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படுகிற வேளையில, அவரை பின்பற்றுகிற வேளைகளிலே நாம் அடுத்த சத்தம் கேட்கிறோம், என்னில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி. நான்காவதாக சொல்லப்படுகிறது, என்னில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி. யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனம்.
யோவான் 15:4. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்போ என்னில் நிலைத்திருங்கள், என்னை நோக்கி பாருங்கள், நித்திய ரட்சிப்பை பெறும்படியாக. என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதலை பெறும்படியாக. என்னை பின்பற்றி வாருங்கள், நீங்கள் பெற்ற கட்டளைகளோடு குறைவுகளை விட்டு விட்டவர்களாக. இன்னும் அடுத்தபடியாக பார்க்கும்போது என்னிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லப்படுகிறது. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த நுகத்தோடு இணைக்கப்படுகிற வேளையிலே இந்த இடத்துல அது எதுக்காக சொல்லப்படுகிறது? ஒரு செடி ஒரு கொடியாக சொல்லப்படுகிறது. அவரோடு சார்ந்து கொள்கிற வேளைகளில நாம் எப்படி காணப்படுகிறோம்? நம்ம ஏதாவது காணப்படுகிறோம் என்று சொன்னால் 5வது வசனத்தை பார்க்கும்போது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. அப்போ தேவனாகிய கர்த்தர், இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவரை சார்ந்து நாம் வாழ்கிற வேளையில, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற வேளையில நாம் கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறுகிறோம். இந்த உலகத்துல நாம் பெற்ற அந்த சத்தியத்திலே நிலைத்திருக்கிறவர்களாகவும், அந்த சத்தியத்திலே நிலைத்திருந்து கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாகவும், கர்த்தர் உணர்த்துகிற வேளைகளிலே அந்த குறைவுகளை நாம் நிறைவாக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாகவும், இன்னுமாக கர்த்தரிலே நம்முடைய அனுதின வாழ்க்கையை புதுப்பித்துக் கொண்டு அவர்களே நிலைத்திருந்து கனி கொடுக்கிறவர்களாகவும், மற்றவர்களையும் கர்த்தருக்கு நேராக வழிநடத்துகிற பிள்ளைகளாகவும், நம்முடைய சத்தியத்தை எடுத்துரைக்கிற பிள்ளைகளாகவும், வெளிச்சத்தின் பாதையிலே நடந்து இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக தேவனை அவர்களுக்கு எடுத்து சொல்லுகிற பிள்ளைகளாகவும் நம்முடைய சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் காணும்படியாக இந்த நாளிலும் தேவனுடைய சத்தம் தொனிக்கப்படுகிறது. இந்த தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக, அவரையே பின்பற்றி செயல்படுகிற பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் வாழும்படியாக இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். கடைசியாக 2 வசனங்களை வாசித்து முடிக்க போகிறேன். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8வது வசனம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8வது வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் அவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் அவைகளோ, நீதி உள்ளவைகள் அவைகளோ, கற்புள்ளவைகள் அவைகளோ, அன்புள்ளவைகள் அவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அப்போ இந்த காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கணும். கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும், கர்த்தரை பின்பற்ற வேண்டும், கர்த்தருடைய சமூகத்திலே இளைப்பாறுதலை தேட வேண்டும். இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்கணும். உண்மை உள்ளவைகள் அவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் அவைகளோ, நீதி உள்ளவைகள் அவைகளோ, கற்புள்ளவைகள் அவைகளோ, அன்புள்ளவைகள் அவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் அவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்கிறேன். இன்னும் 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 11வது வசனம் சொல்கிறது. 13:11. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணாகிய தேவன் உங்களோட கூட இருப்பார் என்று சொல்லி. அப்ப இந்த நாட்களிலேயும் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாக, கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழும்படியாக, அந்த சமாதானக்காரனாகிய தேவன் நம்மோடு வாசம் பண்ணுகிற வேளைகளிலே அவருக்கு இடம் கொடுக்கிற பிள்ளைகளாக, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாயிருக்க கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. நேரத்திலும் கண்களை மூடுவோமா? எல்லாருமாக சேர்ந்து ஒப்பு கொடுக்கிறவர்களாக. ஆண்டவரே, பாவியாய் காணப்பட்ட எங்களை ஆண்டவரே உம் பிள்ளையாய் மாற்றி இருக்கிறீர் ஆண்டவரே, ரட்சித்திருக்கிறீர் ஆண்டவரே. ரட்சிப்பிலே நிலை நிற்க கிருபை பாராட்டும் ஆண்டவரே. உம்மை பின்பற்றி ஆண்டவரே, உம்முடைய நுகத்தோடு இணைக்கப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் வாழ்நாள் முழுவதும் காணப்படவும் ஆண்டவரே. ஆண்டவர் உமக்கு பயப்படுகிற பயத்தோடு காணப்படவும் ஆண்டவரே. ஆண்டவரே, உண்மையிலேயே நிலைத்திருந்து கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் காணப்படவும் எங்களுக்கு கிருபை பாராட்டும் என்று சொல்லி கேட்போமா? பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். பாவியான என்னையும்
உம் பிள்ளையாய் மாற்றினீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர் அல்லவோ? ஆண்டவரே, உண்மையே நாங்கள் பின்தொடர்கிற பிள்ளைகளாய் எங்களுடைய இறுதி வாழ்நாள் வரையிலும் ஆண்டவரே, எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே, உம்மை விட்டு தூரம் செல்லாதபடி ஆண்டவரே, உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் காணப்பட நேர்கிருபை பாராட்டும் ஆண்டவரே. எங்களே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிற பிள்ளைகளாய் ஆண்டவர் உம்முடைய வருகையிலே உம்மோடு ஐக்கியப்படுகிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட நேர்கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். மீட்பெரு இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரபிதாவே, ஆமென்.